ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அன்லிமிட்டெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட கான்செப்ட் கொஞ்சம் புதுசாக இருந்தனால இதை ட்ரை பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் அனிமையாக சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல எதுவுமே இல்லாத இந்த உலகத்துல காடஸோட பவர் மூலமா 9 ரேசஸ் கிரியேட் ஆச்சு. அதுல ஹியூமன்ஸும் ஒருத்தவங்கன்னு நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு எல்லாரும் சேஃபா இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றான். இப்ப சிட்டியை காட்டுறாங்க. எந்த இடத்துக்கு போறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கப்ப ஓரமா நில்லுடான்னு யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வழியா கில்ட கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ உள்ள போகவும் உன்னோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. என்னோட பேரு லைட்னு சொல்றான். உங்க பவர்ஸை பத்தி சொன்னா ரேங்கை மென்ஷன் பண்ணிடலான்னு கேட்கவும் என்கிட்ட அன்லிமிட்டெட் காட்சா இருக்குன்னு நம்ம ஹீரோ அதை யூஸ் பண்ணா வேஸ்டான காட்சு தான் கிடைக்குது, மானம் போச்சேன்னு நினைக்கிறப்ப அவனுக்கு எஃப் ரேங்கை கொடுக்குறாங்க. அப்போ உடனே எதுவும் வேலை இருக்கா, எனக்கு சீக்கிரம் வேணும்னு சொல்லவும் அந்த போர்டில் பாருன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ திருன்னு முழிச்சிட்டு இருக்கவும் சின்ன சின்ன டாஸ்க் தான் இருக்கு, பட் அமௌண்ட் கம்மி தானே சொல்றாங்க. அதுவே எனக்கு ஓகே என்ன, நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் முடிச்சனால அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது. அந்த டைம்னு பார்த்து ஒருத்தன் லைட்டு மேல மோதிட்டு என்னோட ட்ரெஸ் அழுக்காக்கிட்டேன்னு அந்த காசை எடுத்துக்கிறான். நைட்டு ரூம்ல தங்குறதுக்கு அது வேணும்னு லைட்டு கேட்கவும் அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டே நல்லா தூங்குன கலாய்ச்சிடுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃபீல் பண்றப்ப ஒரு பொண்ணு கையை கொடுக்கவும் தெரியாம கையை அழுக்காக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். உடனே அவ லைட்டை கட்டி பிடிச்சு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்துறா. அப்ப எங்களோட பார்ட்டியோட பேரு கான்கர்ட் ஆஃப் ட்ரைப்ஸ். இதுல 9 ரேசஸும் இருக்கணும்னு எல்லாரோட பேர் கூடயும் அவங்க லெவல்ஸையும் நமக்கு காட்டுறாங்க. இந்த பார்ட்டி ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு ஒரு ஹியூமன் தேவைப்படுது. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீ ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லவும் எனக்கு டபுள் ஓகேன்னு சொல்றான். இப்போ ஒரு டஞ்சனுக்கு போறப்ப மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வரவும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி லைட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் சேஃபா இருன்னு ஷாஷான்ற பொண்ணு சொல்லவும் ஓ காதல் கதையா மாறுதான்னு மத்தவங்கள கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உடனே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஷாஷா வெக்கப்பட்டுட்டே சொல்றா. அப்ப டிராகன்ற ஒருத்தன் டீ போட்டு தரியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இப்போ ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கப்ப இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு டிராகோ மத்தவங்க கிட்ட சொல்லவும் எல்லாரும் வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் புரியாத நம்ம ஹீரோ அவங்களாம் டயர்டா இருப்பாங்கன்னு குடிக்கிறதுக்கு டீ ரெடி பண்றான். அப்ப எதுவும் தேவைப்படாது, உன்னை எங்க பார்ட்டியில இருந்து தூக்கியாச்சுன்னு டிராகோ சொல்லவும் இல்ல புரியலன்னு லைட் சொல்றான். உன்ன மாதிரி ஒருத்தன் கூட நாங்க இவ்வளவு நேரம் இருந்தது எங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லவும் எதுவும் பிராங்க் பண்றீங்களான்னு கேக்குறான். இவ்வளவு மலுமட்டியா இருக்கனால தான் உன்னை ஈஸியா ஏமாத்திட்டோன்னு சொல்றான். எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்கவும் உன்னோட கிஃப்ட்டுக்காகன்னு சொல்றாங்க. அந்த அன்லிமிட்டெட் காச்சாலாம் ஒரு வேஸ்ட்னு லைட் சொல்றான். நீ மேஸ்ட்ரோவா இருப்பியோன்னு நாங்க செக் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா நீ ஒரு வேஸ்ட்னு எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒண்ணுமே புரியாம லைட் பார்த்துட்டு இருக்கப்ப இதோட முடிச்சுக்கலான்னு டிராகோ சொல்லவும் இவன் கதையை நான் முடிக்கிறேன்னு காரோ டக்குன்னு அட்டாக் பண்ணிடுறான். உடனே என்ன பண்றேன்னு தெரியாம லைட் அங்கிருந்து ஓடவும் உன்னால தப்பிக்க முடியாதுன்னு ஷாஷா அவனை அட்டாக் பண்றா. உன்னை அடிக்கிறது ஜாலியா இருக்குன்னு காரோ சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கவும் அவன் மான்ஸ்டர்ஸால இறந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப அடிக்காதன்னு ஷாஷா சொல்றா. சரி அதுவும் கரெக்ட் தான், இவன் கதையை முடிச்சிருவான்னு சொல்றான். நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு லைட் ஒரு இடத்துக்கு போகவும் டெலிபோர்டேஷன் ட்ராப் ஆக்டிவேட் ஆகுது. அவனை உயிரோட விடக்கூடாதுன்னு அட்டாக் பண்ணலான்னு வர்றதுக்குள்ள நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிடுறான். என்னதான் நான் தப்பிச்சிருந்தாலும் மான்ஸ்டர்ஸோட ஜெயிக்க முடியாது, நான் என்னோட ஃபேமிலியை பார்க்காம இங்கேயே கண்டிப்பா இறந்து போயிடுவேன். அவங்க எல்லாரையும் நான் நம்பினேன், பட் அவங்க என்னை ஏமாத்தி இங்க கொல்ல பார்த்துருக்காங்க, அவங்கள உயிரோட விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு லெவல் 1000 மான்ஸ்டர் வருது. இங்க இருந்து தப்பிச்சாதான் என்னால ரிவெஞ்ச் எடுக்க முடியும்னு அன்லிமிட்டெட் காட்சாவை யூஸ் பண்றான். பார்த்தா ரேர் கார்டு வரவும் என்னோட மாஸ்டரை கஷ்டப்படுத்தின யாரையுமே உயிரோட விட மாட்டேன்னு ஒரு பொண்ணு அதை அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உங்களோட பெர்மிஷன் இல்லாம உங்க காயத்தை ஹீல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர்னு சொல்றா. எதுக்காக மாஸ்டர்னு கூப்பிடுற, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கேட்கவும் நடுவுல பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க, உங்க பேர் என்னன்னு கேக்குறா. என்னோட பேரு லைட்னு சொல்லவும் இவ்வளவு இனிமையான பேரா இருக்கேன்னு அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு என்னோட பேரு மெய், சூப்பர் அல்ட்ரா ரேர் கார்டுனால என்னோட லெவல் 9999 சொல்லவும் நம்ம ஹீரோ வாய பழக்கிறான். இந்த உயிர் போற வர உங்களுக்கு
லாயலா இருப்பேன்னு சொல்றா. என்னோட அன்லிமிட்டட் காச்சாலாம் இவ்வளோ பவர் இல்லையேன்னு கேட்குறான். நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அப்ரைசல் ஸ்கில் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லவும் நிறைய ஸ்கில்ஸ் வச்சிருக்கான்னு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்றான். அப்ப மெய் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு ஹெவி லேயர் ஆஃப் கன்சீல் மூலமா உங்க பவர்ஸ் மறைக்கப்பட்டிருக்கு. அதோட அன்லிமிட்டட் காச்சாவை உங்களால எத்தனை வாட்டி வேணாலும் அதை ஸ்பின் பண்ணிக்க முடியும். நார்மல் கார்டுல இருந்து அல்ட்ரா கார்டு வரைக்கும் கிடைக்கும். உங்க பவர்ஸை சீல் பண்ணியிருந்தாலும் ரஞ்சனோட லாஸ்ட் வர வந்தது பெரிய விஷயம்னு பாராட்டிட்டு இருக்கவோ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் ஃப்ரெண்ட்ஸா நினைச்ச எல்லாரும் பாசமா இருக்கிற மாதிரி ஏமாத்தி என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. நான் வழியில இருக்கிறத பார்த்து அவனுங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தானுங்க. என்னால சுத்தமா முடியலன்னு நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கவோ மெய் அவனை சமாதானப்படுத்துறா. உங்க மேல கை வச்சவங்கள கொடூரமா கொல்றது மட்டும் இல்லாம அவனுங்க தலையை எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு நானே ரிவெஞ்ச் எடுத்தாதான் அந்த வழி அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் சொல்றதெல்லாம் காமெடியா இருக்கான்னு கேட்கவும் நீங்க நினைச்ச எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ண நான் ரெடியா இருக்கேன், நீங்க ஜெயிப்பீங்கன்னு மெய் சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ்னு லைட் சொல்லிட்டு அன்லிமிட்டட் காச்சாவை யூஸ் பண்றதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்றதோட நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.